என்னப்பா ஆச்சு இந்த ரிஷப் பண்ட்டுக்கு இந்த எல்எஸ்ஜிக்கு கேப்டனா வந்தாங்கனால எல்லாரும் இப்படி பாடா போயிடுறாங்களே ஒன்றும் ச்சே அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு எல்எஸ்ஜியோடைய கேப்டன் ஆகிய ரிஷப் பண்ட் அவர்கள் அந்த டீமுடைய தோல்விக்கு என்னென்ன மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணாரு. அவருடைய விக்கெட் வந்து போனதுக்கு அப்புறமா ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்தது. பிகாஸ் அவருடைய ஃபார்ம் கொஞ்சம் புவராக இருக்குது. ரீசெண்ட் டைம்ஸ் அவரால் அடிக்க முடியல. தேவையில்லாமல் அவருடைய இன்ஸ்டிங்க்டை பிலீவ் பண்ணி அந்த ஒரு அன்கன்வென்ஷனல் ஷாட்ஸுக்கெலாம் போய் அன்ஆர்த்தடாக்ஸ் ஷாட்ஸுக்கெலாம் இந்த பக்கம் அந்த பக்கம் ட்ரை பண்ணி அவுட் ஆகுது. இந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்குது அவருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் இந்த எல்எஸ்ஜி மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைஸியில் நம்ம வந்து கேப்டன் ஆஃப் சிக்கிட்டோம் பற்றியாடா இதாண்டா நம்ம பெரிய பண்ண தப்பு அப்படின்னு இன்னைக்கு யோசிக்கிறாரா நம்ம தெரியல. இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனுங்கிறது அவர் மேலே ரொம்ப இருக்குது. ஸோ அவருக்கு வந்து தன்னுடைய ஃபார்ம் ஒரு கன்சர்ன், கேப்டன்சியில் ஒரு கன்சர்ன், டீம் வந்து தோல்விகள் அங்கே இங்கேன்னு சந்திச்சுக்கிட்டே திரும்ப திரும்ப ஜெயிக்க வேண்டிய மேட்சஸ்லாம் சொதப்புது, என்ன நடக்குதுன்னு புரியலன்னு சொல்லி இந்த டென்ஷன் அவரை வந்து அப்படி ரியாக்ட் பண்ணிக்குது. பிகாஸ் நம்ம பண்ட் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணி பார்த்ததே கிடையாது இதுக்கு முன்னாடி. இந்த எல்எஸ்ஜி டீமுக்குள்ளே வந்தது இப்படியா, இல்லை இந்த மாதிரி சுச்சுவேஷன் இது முன்னாடி அவர் இருந்தது இல்லையாங்கிறது தான் கேள்வி. கண்டிப்பாக டெல்லி கேபிட்டல்ஸில் அவர் கேப்டன்சி பண்ண டைமில் கூட அவருக்கான அந்த ஒரு ஒரு பிளேஸ்லாம் இருந்துச்சு. ஆனால் அந்த டைம்லாம் அவருடைய பேட்டிங் கிளிக் ஆகும். ஏதாவது ஒரு மேட்ச்சில் அவர் பேட்டிங் கிளிக் ஆகும். ஸோ பர்சனல் ஃபார்ம் வந்து பிரச்சனையாக இருந்தது இல்லை அவருக்கு. அந்த பர்சனல் ஃபார்ம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இப்படி எல்லா மேட்ச்லையும் பிரச்சனைங்கிறது தான் இந்த சீசனில் அவருக்கு அந்த கேப்டன்சி பிரச்சனையோடு சேர்த்து ஒரு ஆடட் ப்ராப்ளமாக நம்ம பார்க்குறோம். கோயங்கா அவர்களோ இல்லை இந்த அட்மினிஸ்ட்ரேஷனோ ரிஷப் பண்ட் கிட்ட இருந்து இந்த கேப்டன்சியை, தம்பி உங்களுக்கு டென்ஷன் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் கேப்டன்சியை ஈடன் மார்க்கர் மாதிரி ஏதாவது சீனியர் பிளேயர்கிட்ட கொடுத்துட்டு, நிக்கலஸ் பூரான் மாதிரி யார்ட்டையாவது கொடுத்துட்டு, இல்லை மிச்சல் மார்ஷ்ட கூட கொடுத்துருங்க. இந்த டீமில் நிறைய பேருக்கு என் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி யார்ட்டையாவது கொடுத்துட்டு நீங்கள் அமைதியாக ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுக்க தம்பி அப்படின்னு எல்எஸ்ஜி சொல்லுமா, இல்லைனா ரிஷப் பண்ணிட்டு அந்த கேப்டன்சிலாம் வேணாம்பா அப்படின்னு சொல்லுவாரா? இந்த ரெண்டாவது விஷயம் மட்டும் நடக்கவே நடக்காது. ரிஷப் பண்ணிட்டு அந்த மாதிரி தன் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை விட்டு எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் கிடையவே கிடையாது. ஆன் எனி டே தன்னுடைய இன்ஸ்டிங்க்டை பிலீவ் பண்ணி வாடா பார்த்துக்கலாம்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள். அதனால் ரிஷப் பண்ட் கண்டிப்பாக இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இன்னொரு 2 வின் நல்லா வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய மொரால் பூஸ்ட் ஆயிரும், டீமோட மொராலும் பூஸ்ட் ஆகும், கண்டிப்பாக விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும். பட் ஆனால் அப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு ரிஷப் பண்ட்டுடைய சைட்லேருந்து ஒரு மைண்ட் கிளாரிட்டியும் இந்த பழைய டென்ஷன்லாம் தூக்கி போடணும். ஜாகிர் கான்ட்ட போய் கத்திட்டு இருக்கிறாருங்க. ஜாகிர் கான் டக் அவுட்டில் உட்கார வச்சுட்டு என்னடா மாப்பிள்ள இப்படி பண்ணிட்டு அப்படின்னு ஏதோ கேட்குறாரு. அதுக்கு இவர் போயிட்டு என்ன என்ன அப்படி இப்படி இப்படி அவர் கேட்குறது, கையை நீட்டி நீ போய் ஆடுறியா போய் பாரு, அங்கே போய் நின்று பாரு, போ போ அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கையை ஆட்டுறதுங்கிறது வந்து நியூஸில் எல்லாராலையுமே ஷேர் பண்ணப்பட்டு வருது. ஸோ ஜாகிர் கான் போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜெண்டு, இந்தியன் கிரிக்கெட் டீமில் வேர்ல்ட் கப் வின்னிங் டீம் பிளேயர் அவர், அந்த சீசனுடைய மிக முக்கியமான பிளேயர், இந்தியாவுடைய 2011 கிரிக்கெட் வேர்ல்டு கப்புடைய மிக முக்கியமான பிளேயர், அதுக்கு முன்னாடி பின்னாடியுமே இந்தியாவுடைய மிகப்பெரிய லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர், அவரை போய் இவர் இந்த இடத்துல ஒரு கோச்சாக அவர் உட்காந்துட்டு இருக்காரு. அவளை போய் இந்த மாதிரி கோவத்தை காட்டினதுங்கிறது வந்து இந்த கண்ட்ரோல் இருந்திருக்கணும் ரிஷப் பண்ட் கிட்ட அப்படிங்கிறது தான் எல்லாரும் இப்போ பரவலாக பேசிட்டு இருக்கிற விஷயம். ஸோ ரிஷப் பண்ட்டுடைய இந்த ஒரு நடவடிக்கைகளெல்லாம் தாண்டி டீமுடைய மொரால் மாறுமா, எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரிஷப் பண்ட் தன்னுடைய கேப்டன்சியை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லைனா ரிஷப் பண்ட்டு கேப்டன்சியை விட்டுட்டு ஒரு பிளேயராக எல்லாத்தையும் ரிஸ்க் ஃப்ரீ ஷாட்ஸ்லாம் ஆடியோ இல்லை எப்படியோ அவருடைய ஃபார்மை அவர் கான்சென்ட்ரேட் பண்ணணும்? பிகாஸ் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ரிஷப் பண்ட் என்ற பேட்டர் தான் தேவை, கேப்டன்சி தேவையில்லைப்பா அப்படின்னு சொல்கிறீங்களா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் சூப்பராக விடையிலாம் உங்களுக்கு பார்க்குறேன். அது வரை விடைபெறுது. ஓகே பாய்.